Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி வீட்டுக்கு ஈடி எப்போ போக போகுது என்பதுதான். ஏனென்றால் கடந்த ஓரிரு நாட்களாக வயநாடு நிலச்சரிவு பாதிப்பு சம்பந்தமாக அங்கே சென்று பார்வையிட அங்கே சென்றிருக்கும் ராகுல் காந்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி இரவு 12 மணி கடந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு சுமார் 1:30 மணி வாக்கிலே ஒரு சமூக பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதாவது, பார்லிமெண்ட்டில் நான் பேசிய சக்கர வியூக பேச்சு 2இல் ஒருவருக்கு பிடிக்கவில்லை, அதனால் எனக்கு எதிராக அமலாக்கத்துறை ரெய்டை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறையின் உள்ளிருந்தே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது. அதனால் நான் அமலாக்கத்துறை எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டுக்கு வரலாம், நான் டீ பிஸ்கட் வச்சுக்கிட்டு அவர்களுக்காக காத்திருக்கிறேன் என்பதுதான் ராகுல் காந்தி நள்ளிரவிலே வெளியிட்ட ஒரு பதிவு. இதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேசிய அளவிலே முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2019-24 மோடி ஆட்சியில் அவருடைய பலம் வாய்ந்த அந்த மெஜாரிட்டி ஆட்சியிலே இடி பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது சர்வசாதாரணமாக ரொம்ப அசால்ட்டாக பாய்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்தது. குறிப்பாக காங்கிரஸ் புள்ளிகள் மீதும் மற்ற எதிர்க்கட்சி புள்ளிகள், இங்கே திமுகவிலே இங்கே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரைக்கும் பல்வேறு நபர்கள் மீது இடி அதிரடியாக பாய்ந்து நடவடிக்கைகளை எடுத்தது. இந்த நிலையில் இந்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக, அதாவது மோடி ஆட்சியாக இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக வந்த பிறகு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியான 230க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் நாடாளுமன்றம் அனல் பறக்கிறது. அந்த முதல் அமர்வாகட்டும், நிதிநிலை அறிக்கைக்கு அப்புறமான இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த அமர்வாகட்டும், எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், இந்த விவாதத்திலே ராகுல் காந்தி மோடி, அம்பானி, அதானி உள்ளிட்ட 6 பேர் அமைத்திருக்கிற அந்த சக்கர வியூகத்தில் இந்தியா சிக்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில்தான் வயநாட்டில் நிலச்சரிவு சம்பந்தமான அந்த பாதிப்புகளை பார்வையிட சென்றிருக்கிற இந்த நேரத்திலும், இவ்வளவு இரவு நேரத்தில் ராகுல் காந்தி அந்த பதிவை இடுவதற்கு என்ன காரணம் என்ற விவாதம் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில், ஊடகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் அமலாக்கத்துறையின் உயர் அதிகாரிகள் வட்டாரம், பாஜகவின் ஆட்சி மேலிட வட்டாரம், இந்த 2 வட்டாரங்களிலும் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 2019-24 ஆட்சியில் இடி எப்போ போகுது, எப்படி போகுது என்பதெல்லாம் மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. திடீரென பிரேக்கிங் நியூஸாக இடியோட பாய்ச்சல் நடவடிக்கை இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த நிலையில் ராகுல் காந்தி அதை எப்படி லீக் செய்தார் என்பதுதான் அமலாக்கத்துறை உயரதிகாரிகள் வட்டாரத்திலும் ஆட்சி மேலிட வட்டாரத்திலும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தியோட ஃபேமிலி, இவர்கள் மீது நேஷனல் ஹெரால்டு உள்ளிட்ட முக்கியமான வழக்குகள் இருக்கின்றன. ஏற்கனவே இடி இந்த வழக்குகளில் சொத்துக்கள் முடக்கம் உள்ளிட்ட ஆக்ஷன்களை ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்யுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. சந்திரபாபு நாயுடு, நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் உறுதியாக இருக்கிறேன் என்று அறிவித்துவிட்ட பிறகு அந்த முயற்சியை காங்கிரஸ் அப்படியே உறுதியாக எடுக்கவில்லை, அப்படியே விட்டுவிட்டது. இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி கடந்த சில வாரங்களாக, ஒரு சில வாரங்களாக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த, அதாவது ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியாக இப்போ இருக்கிறாங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் கூட்டணியுடைய எதிர்க்கட்சிகள், அவர்களோடு சில முக்கியமான தகவல் பரிமாற்றங்களில் ராகுல் காந்தி ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் மத்திய அரசுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் முயற்சி இல்லை, அவர்கள் அதை பெரிசாக எடுக்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளிப்படையாக இருக்கும் நிலையில்
அதற்கு மாறாக ராகுல் காந்தி ஒரு சில காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்க வைப்பதற்கான அந்த நம்பர்ஸை அதிகப்படுத்துவதற்கான சில வேலைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற முக்கியமான தகவல் மத்திய அரசுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ராகுல் காந்தியை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் அவர் அரசியல் நடவடிக்கைகளில் சுதந்திரமாக ஈடுபடுவார். காரணத்துக்காக அவர் மேலே என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம், இடி உள்ளிட்ட ஏஜென்சிகள் மூலம் அவர் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை கடந்த சிற்சில நாட்களாக, பெரிய நாட்களாக அல்ல, கடந்த 2-3 நாட்களாக டெல்லியில் ஓடியிருக்கிறது. இந்த விவாதம்தான் ராகுல் காந்திக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் அதை சற்றும் தாமதிக்காமல் அவர் உடனடியாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதுதான், அதாவது மோடி உள்ளிட்ட 6 பேர் சக்கர வியூகம் அமைத்திருக்கிறார்கள், அதில் இந்தியா சிக்கி கொண்டிருக்கிறது என்ற ராகுல் காந்தியோடைய பேச்சுக்காக இது மாதிரி இறங்கியிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் ராகுல் காந்தி ஒரு சக்கர வியூகம் அமைத்திருக்கிறார். அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி மீது இடியை பாய்ச்சும் ஒரு ஆரம்பகட்ட ஆலோசனை நடைபெற்று வந்ததாகவும் அதை விரைவில் ஸ்மல் செய்து ராகுல் காந்தி போட்டு உடைத்து விட்டார் என்றும் டெல்லி வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இது எப்படி வெளியே போச்சு என்பதுதான் இடி உயர் அதிகாரிகள் வட்டாரங்களிலும் பாஜகவின் ஆட்சி மேலிட வட்டாரங்களிலும் நடக்கிற முக்கியமான விவாதம். இது தேசிய அளவில் இப்படி என்றால், மாநில அளவில் வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி நெல்லை மாநகர மேயர் யார் என்ற தேர்தலும் கோவை மாநகர மேயர் யார் என்ற தேர்தலும் நடைபெற இருக்கின்றன. ஜூலை 3ஆம் தேதி 2 மாநகர மேயர்களும் ராஜினாமா செய்தார்கள். அதுபடியெல்லாம் நீண்ட அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இந்த அடிப்படையில் 2 மாநகராட்சிகளுக்கும் புதிய மேயர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நெல்லை மாநகராட்சியில் மத்திய மாவட்ட செயலாளராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மீண்டும் தன்னுடைய ஆளே மேயராக வர வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார். நேற்று, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் அவர் மண்டல வாரியாக தனது ஆதரவு மாமன்ற உறுப்பினர்களை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை நடத்தி நம்மளோட ஆளுங்க தான் மேயராக வரணும் என்ற ஒரு அன்பான ஒரு அழுத்தத்தை தனது ஆதரவு கவுன்சிலர்களுக்கு அவர் கொடுத்து வருகிறார் என்று சொல்கிறார்கள். இதையடுத்து நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு, நகராட்சி நிர்வாக அமைச்சர் KN நேரு ஆகியோர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை நெல்லை வருகிறார்கள். அவர்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நெல்லை மாமன்ற திமுக உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதில் ஒரு முடிவெடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். மேக்சிமம் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மேயர் பதவி போகும் என்று சொல்கிறார்கள். அதனால் அப்துல் வஹாப் தனக்கு ஆதரவாளராக இருக்கும் 2 பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த உலகநாதன் மற்றும் கிட்டு ராமகிருஷ்ணன் என்பவர்களது பெயரை கட்சி தலைமையிடம் சொல்லியிருப்பதாக ஒரு பேச்சிருக்கிறது. அதே போல கோவை மாநகராட்சியில் யார் மேயர் என்பதற்கு கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் போட்டிருக்கிற கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொங்கு அப்படின்னா குறிப்பிட்ட சமுதாயம் தான் அப்படின்ற ஒரு அந்த அடிப்படையில் சிந்திக்காமல் கட்சிக்கும் மக்களுக்கும் யார் உண்மையாக இருப்பார்களோ, இதைவிட முக்கியமாக அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரை யார் பிரச்சனை செய்யாமல் இருப்பார்களோ அவர்களுக்கு மேயர் பதவியை அளிப்பது என்பதுதான் ஸ்டாலின் எடுத்திருக்கிற முடிவு, ஸ்டாலின் போட்டிருக்கிற உத்தரவு. அந்த அடிப்படையில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் வரைக்கும் இதே போல் இதுவரை எப்படி இருந்ததோ அது போன்ற பிரச்சனைகள் ஏதும் நடக்காமல் இருக்கும் வகையில்தான் மேயர் பதவி அளிக்கப்படும் என்பதுதான் 2 மாநகராட்சிகளில் இருந்தும் நமக்கு கிடைக்கிற சங்கதி. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Hola! Your dream vacation to Malaysia starts from ₹2,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.